கதவுகள் அடைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதற்கான அடையாளம் என்னன்னா, சில கதவுகள் உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்படும். சில கதவுகள் உங்களுக்கு விரோதமாக அடைக்கப்படுகிறது என்றால், நீங்க சந்தோஷமா கடந்து போய் கொண்டிருந்த சில கதவுகள், என்றான சில கதவுகள், இப்போ அந்த கதவு அடைக்கப்படுகிறது என்றால் நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு விரோதம், இவ்வளவு நாள் நேசிச்சவன் உங்களுக்கு விரோதமா எழும்பி பேசுவான். இவ்வளவு நாள் அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னவன் டபக்குன்னு எந்திரிப்பான். இதுதான் கதவு அடைக்கப்படுகிற சூழ்நிலை. தவறாக புரிந்து கொண்டிருப்பார். இவ்வளவு நேரம் நல்லா இருந்தவங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு விரோதமாக செயல்படாதவங்க, இவ்வளவு நாள் உங்களுக்காகவே உங்கள் சார்பாக அவரை மாதிரி இல்லை, அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சொன்னவன் இன்னைக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிறான் என்றால், you must understand that God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற அர்த்தம். நீங்கள் நம்பின சில, நீங்க நல்லதான் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களை தப்பா புரிஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து, இது 2வது அடையாளம்.